கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு எப்படி இருக்கு? உத்தர நட்சத்திரம் கன்னியா ராசி, ஹஸ்த நட்சத்திரம் கன்னியா ராசி, சித்திர நட்சத்திரம் கன்னியா ராசி. கன்னியா ராசி அப்படின்னாலே கண்ணு கலங்குது எல்லாருக்கும். உண்டா இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த கன்னி ராசி அப்படின்னு சொல்லும்பொழுது உத்தர நட்சத்திரம் கன்னியா ராசி இருக்குது பார்த்தீங்கன்னா, இவங்க படுற பாட்டுக்கு அளவே கிடையாது. ஹஸ்த நட்சத்திரம் கொஞ்சம் 50க்கு 50 தப்பிச்சிடும். சித்திர நட்சத்திரம் கன்னி ராசி ஓடிய போயிடுவாங்க. அந்த அளவுக்கு இருக்குது. உண்டா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். இருக்கா? ரைட். இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த உத்தர நட்சத்திரம் இந்த பொதுவாக இந்த கன்னியா ராசிக்காரர்கள் மாதிரி பாவப்பட்டவர்கள் யாரும் கிடையாது. ஏன்னா இவங்க வசதியாக இருந்துட்டா பிரச்சனை இல்லைங்க. ஆனா பெண்ணா ரொம்ப அது நிறைய காசு பணம் நிறைய வசதியாக இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அந்த கஷ்டங்கள்லாம் தெரியாது. அதுக்கு என்ன கஷ்டம் உண்டோ அந்த ப்ரெஷர் உண்டோ அதோடு அவங்க இருப்பாங்க. ஆனால் கன்னியா ராசி பொறுத்தளவுக்கு இவங்களுக்கு குடும்பத்திலையும் சரி பிரிவினையும் சரி ரெண்டுமே உங்களுக்கு இருக்குது. பிரிவினை இருக்குது, குடும்பத்தில் இருக்குது, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கடன் இருக்குது, வேலை போயாச்சு, வேலை இல்லை, 1.5 வருஷமாக வேலை இல்லை, 6 மாதமாக வேலை இல்லை, இப்போ தாங்க வேலை போய் 3 மாதம் ஆச்சு, இப்போ முந்தானத்து தாங்க வேலை போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்குலாம் இருக்காங்களா இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் நம்பி ஏமாந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் இன்றைக்கி இருக்காங்க. இன்றைக்கி நான் நம்பி ஏமாந்து போயிட்டேன், எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு நான் நம்பினேங்க, என் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்கங்க. உண்டா? உண்டு. இல்லைன்னா மறுக்கலாம் முடியாது. உண்டு. இதெல்லாம் சில பேர் இந்த சித்திர நட்சத்திரம் கன்னி ராசியில் இருக்கக்கூடியவர்கள் கற்பனையிலே மிதப்பாங்க. நான் அதை வாங்கணும், இதை வாங்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், பொழுது ஒழிஞ்சு பார்த்தா எல்லாம் கனவு கண்ட மாதிரி இருக்கும். அது கற்பனை உலகத்திலே மிதந்தே அவங்களுக்கு பழக்கமாயிடுச்சு. போராடுறாங்க. அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது. சித்திர நட்சத்திரம் கன்னி ராசிலாம் போராடுறாங்க. பேர் இல்லையே. இன்றைக்கி சித்திர நட்சத்திரம் கன்னி ராசிக்கு எத்தனை பேருக்கு குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க தெரியுமா? இன்றைக்கி ஹஸ்த நட்சத்திரம் கன்னி ராசி எத்தனை பேர் பணம் கொடுத்துட்டு அவஸ்தைப்படுறாங்க தெரியுமா? குடும்பத்துக்கு தெரியாமல் பணம் கொடுத்துட்டு எத்தனை பேர் அவஸ்தைப்படுறாங்க தெரியுமா? இன்றைக்கி உத்தர நட்சத்திரம் கன்னியா ராசிக்கு இன்றைக்கி வெளியில் கௌரவமாக இருக்காங்க. அன்றைக்கி ஆனால் இன்றைக்கி வீட்டில் இன்றைக்கி அந்த வேலை இல்லாமல் அன்றைக்கி எவ்வளவு அவங்க சிரமப்படுறாங்க தெரியுமா? இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது, நடக்காமல் இல்லை. ஏன்னா இந்த கன்னி ராசி பொறுத்தளவுக்கு அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. கன்னி ராசிக்கு சமாளிக்கிறாங்க, வேறு வழி இல்லை. பார்க்கணுமே, குடும்பத்தை பார்க்கணுமே, எங்கே ஓடுறது? அவங்களும் அந்த வட்டத்துக்குள்ளேயே கஷ்டப்பட்டுட்டே தானே இருக்கீங்க. இதிலேருந்து வெளியில் ஓட முடியலையே உங்களால். உண்டா இல்லையா? இன்னமும் தெளிவாக உங்களுக்கு சொல்லணுன்னா, நான் அடுத்த மாதம் சாப்பாட்டுக்கு நான் இந்த மாதம் என்ன பண்ணுறதுன்ற அளவுக்கு யோசிக்கிறவங்களாம் இருக்காங்க. உண்டா இல்லையா? எல்லாம் இருக்குது. அடுத்ததாக இந்த ராசிக்காரர்கள் இந்த உத்தர நட்சத்திரம் அதுலேயும் தசாபுக்தி ஓரளவுக்கு கை கொடுத்ததுன்னா கொஞ்சம் பரவாயில்ல. தசாபுக்தியில் ஓரளவுக்கு கை கொடுத்தால் ஜாதகம் உங்களுக்கு சாதகமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் ஓரளவுக்கு நீங்கள் சமாளிச்சிடுவீங்க.